வணக்கம் நண்பர்களே. ஜெய் ஹிந்த் அப்படின்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் கவுண்டமணி, செந்தில், பைல்வான் ரங்கநாதன் 3 பேரும் இணைந்த காமெடி காட்சிகள் நிறைய இருக்கும். அதில் ஒரு நகைச்சுவை வசனம் உண்டு. கொட்டசாமி அப்படின்னு கவுண்டமணி பேர். அவர் அடிக்கடி கனவு காண்பார். அந்த கனவில் பல விஷயங்களை நிகழ்த்தி விடுவார். அதை யாரை குறிப்பிட இது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. அந்த படத்தில் கவுண்டமணிக்கு ஒரு வியாதி இருக்கும். போலீஸ்காரங்களாக இருப்பாங்க. யார்? பைல்வான் ரங்கநாதன், கவுண்டமணிலாம் போலீஸ்காரங்களாக இருப்பாங்க. அப்போது அந்த கவுண்டமணிக்கு திடீர்னு நினைவு தப்பி கனவு உலகத்துக்கு போயிடுவார். அதில் நிறைய அசம்பாதங்கள் நடக்கும். மாடியிலேருந்து கீழே குதிச்சுருவார். திடீர்னு இவர் ஒரு காவலர் அதிகாரியினுடைய மீசையை பிச்சு எடுத்துருவார். அதாவது தூக்க கலக்கத்தில் அந்த கனவு காண்ற மாதிரி ஒரு கண்ணை மூடிட்டு இப்படி உட்காந்துருப்பார். அவருடைய நினைவு தப்பிடும். கனவு உலகத்துக்கு போயிடுவார். கனவு உலகத்துலேயே என்ன பண்ணுவார், வேறு யாரோ நினச்சிக்கிட்டு அதிகாரியோடைய மீசையை பிடிச்சி இழுத்துருவார், பிச்சிருவார். அப்புறம் அடைபட்டிருக்கிற காவல் நிலையத்தில் அடைச்சி வச்சிருக்கிற கைதிகளை அவராகவே திறந்து விட்டுருவார். அவர் ஒவ்வொரு முறையும் பைல்வான் ரங்கநாதன் கொட்டசாமி கோட்டசாமி அப்படின்னு உழுக்குனா தான் அவருக்கு நினைப்பே வரும். இப்போ நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஒருவேளை நடிகர் விஜய் கனவுலே இதில் இன்னொன்று முக்கியமான சொல்லணும். ஒரு காட்சியில் ஒரு படகுல போயிட்டுருப்பாங்க ஒரு குழுவாக. கவுண்டமணி, மற்ற இந்த வாகை சந்திரசேகரங்க நடிகர், ஒரு கதாநாயகி எல்லோரும் இதில், அர்ஜுன், நடிகர் அர்ஜுன் எல்லோரும் இதில் போயிட்டுருப்பாங்க. படகுல போயிட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இவர் கைது இதில் ரிவால்வர் எடுத்து எல்லாத்தையும் சுட ஆரம்பிச்சிடுவார். டேய் டேய் டேய்னு எல்லோரும் பிடிச்சி உழுக்குவாங்க. கொட்டசாமி அப்படின்னா தான் இது ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு யாரையோ ஒருத்தரை வேட்டையாடுறதா நினச்சி இருக்கவங்கள பூரா சுட்டுருவார். அதாவது அவர் இருக்கிறது நண்பர்களோட, ஆனால் அவர் கனவில் எதிரிகளை சுடுற மாதிரியே நினச்சி சுட்டுருவார். இந்த கனவு காட்சியில் ஒவ்வொரு முறையும் அவரை உழுக்க வேண்டியிருக்கு. கொட்டசாமி கொட்டசாமி அப்படின்னு. அந்த கனவு காட்சியில் இருக்கிற கவுண்டமணி மாதிரி ஆகிட்டார் இப்போ நடிகர் விஜய். கனவுலேயே பிரதமரை இருக்கிறாரு. பிரதமரை சுடுற அந்த எப்படி கவுண்டமணி இந்த மீசையை பிச்சு அதிகாரியோடைய மீசை பிப்பார், அது மாதிரி ஒரு பிரதமரை போய் என்னுடைய கொள்கை எதிரின்னு அறிவிச்சிட்டார் பிஜேபியை. இப்போ இவரை ஒவ்வொரு முறையும் உழுக்க வேண்டியிருக்கு. இப்போ கடைசியாக பீகார் தேர்தல் இவரை உலுக்கியிருக்கு. இப்போவாவது கோட்டசாமி கண் விழிப்பாரா? தொடர்ந்து கனவுலேயே மிதந்து கொண்டிருக்கும் விஜய்க்குத்தான் இந்த பதிவு. கவுண்டமணி போல் கனவில் விதைக்கிறார். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்.